சக்ஸஸ்னா என்ன? இட்ஸ் அ ப்ரோக்ரெசிவ் ரியலைசேஷன் ஆஃப் அ ஒர்த்தி ஐடியல். நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு தீர்மானித்த ஒரு இடத்துல அதை நோக்கி நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு நான் போய் சேரும்போது தட் இஸ் த சக்ஸஸ். என் பக்கத்து வீட்டுக்காரன் அல்லது என்னோட காம்படிட்டர் அல்லது யாரோ ஒருத்தர் ஓகே நான் பெரிய ஆள்னு சோ கால்டு பெரிய ஆளுன்னு நான் நினச்சிட்டு இருக்க ஒரு பர்சன் ஒரு இடத்த ரீச் பண்ணி அதை சக்ஸஸ்ன்னு சொன்னால் அதையும் நானே வச்சுக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. ஓகே, ஒருத்தருக்கு 10 மாடி பில்டிங் போனால் தான் சக்ஸஸ், ஆனால் எனக்கு முதல் மாடி ஏறினாவே சக்ஸஸ் அப்படின்னு இருக்கலாம். பிகாஸ் அவர் தேடுறது 10வது மாடியில் இருக்கலாம், நான் தேடுறது 1st மாடியிலே கூட இருக்கலாம். ஸோ நான் என்ன தேடுறேங்கிறதுல தெளிவாக இருக்கும்போது அதை நோக்கி நான் பிரயாணம் பண்ணுறேன், அதை நோக்கி நான் ரீச் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம எத்தனை தூரத்தில் இருக்குது, நம்ம எவ்வளோ தூரம் நம்ம போயிட்டுருக்கோம், அந்த இடத்துக்கு இன்னும் எஃபெக்டிவாக போகணுன்னா எந்த மாதிரி வலிமைப்படுத்திக்க முடியும், இதெல்லாம் தெரிஞ்சு நான் அந்த இடத்துக்கு ரீச் ஆகும்போது ஐ வில் பி அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். உலகம் நம்மளை சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஒரு டெஃபினிஷன் வைக்கும். அந்த டெஃபினிஷன் நமக்கு எதுக்கும் தேவையே கிடையாது. ஓகே, ஜஸ்ட் புல்ஷிட். நமக்கு என்ன தேவையோ அதுதான் நம்மளோட இலக்கு, ரைட்? நம்ம என்ன சக்ஸஸ்ன்னு டிஃபைன் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு சக்ஸஸ். மற்றவங்க சக்ஸஸ் டிஃபைன் பண்ணுறது எதுவுமே நமக்கு சக்ஸஸ்ன்னு அவசியம் கிடையாது. ஓகே, உதாரணத்துக்கு ஒரு சினிமா ஃபீல்டு இருக்காரு அப்படின்னா ஆஸ்கர் அவார்டு வின் பண்ணுறது தான் அவரை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸாக இருக்கலாம். ஓகே, ஆனால் ஒரு மக்கள் மனசில் ஒரு டீப்பான ஒரு விதையை விதைச்சு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிரியேட் பண்ணுறது ஒரு நார்மலான ஒரு பர்சனுக்கு இன்னொருத்தருக்கு ஒரு இலக்காக இருக்கலாம். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி, உதாரணத்துக்கு ஒரு 10-20 லட்சம் ஒரு 30 லட்சம் செலவு பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி எடுத்து அது நிறைய பேர்த்துக்கிட்ட ரீச் ஆகி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிரியேட் பண்ணிட்டா கூட அது பெரிய விஷயம்தான். நான் அவதார் மூவியை விட ₹1 அதிகமாக போட்டு பெரிய படத்தை எடுத்து நான் ஆஸ்கர் அவார்டு வாங்கினாதான் எனக்கு சக்ஸஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கிறவங்களும் சிலர் இருப்பாங்க. ஓகே, ஸோ எதற்காக அந்த சக்ஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக டிஃபைன் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி நமக்கு மைண்டு கிடைக்கும். அதை நோக்கி போகிற ஒரு பிரயோஜனமான ஒரு பாதை இருக்கும். ஓகே, மற்றவங்கக்கிட்ட கெத்து காமிக்கிறது தான் நம்மளோட சக்ஸஸாக இருக்காங்கிறத நம்ம ஒரு தடவை யோசிச்சு பார்க்கலாம். மற்றவங்ககிட்ட ஒருவேளை நம்ம அதை ரீச் பண்ணி அவங்ககிட்ட நம்ம ப்ரௌடாக பாரு இதை நான் ரீச் பண்ணிட்டேன்னு சொன்னால் அவங்க மேபி அதை பார்த்து பொறாமப்படலாம் அல்லது அது மூலிமா ஒரு பிரச்சனையை உருவாக்கலாம். இந்த மாதிரி கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்றவங்களோட கண்ணோட்டத்தில் நம்மளோட ஒரு சக்ஸஸை நம்ம வைக்கிறதுக்கு பதிலாக நம்மளோட கண்ணோட்டத்தில் எது சக்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா தட் வில் பி பெட்டர். ஓகே, உதாரணத்துக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஒரு மாதம் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம். அந்த 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறத ஒரு சக்ஸஸாக பெருசாக கொண்டாடி இருக்கலாம். நம்மளும் அதை பற்றி நம்ம பார்க்கும்போது 10 லட்ச ரூபா நம்மளை அதை பார்த்து நம்ம சில டைமில் ஆசைப்பட்டுருக்கலாம், இந்த மாதிரி நம்மளும் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசிச்சிருக்கலாம். ஆனால் நம்மளோட கெப்பாசிட்டி 1 கோடி ரூபா பெர் மந்த்தாக இருந்துச்சுன்னு வைங்க, அந்த 10 லட்ச ரூபாய்க்கு நம்ம பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகிறோம்னா நம்மளுக்கு குறைச்சிக்கிறோம் தான் அர்த்தம். ஸோ மற்றவங்களோட இலக்கு நம்மளோட இலக்காக வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே.